இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போறோம்னா, இன்னைக்கு முக்கியமான காலத்தை குறித்து தியானிக்க போறோம். அது என்னன்னா, மத்தேயு 5:8 இயேசு சொல்றாங்க, சுத்தமான இதயம் உள்ளவர்கள் பரபரை தரிசிப்பார்கள், அதனால அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பரபரை நம்ம நசிக்கணும்னா சுத்தமான இதயம் வேண்டும். அப்படிமா சுத்தமான இது உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, கத்திரி வார்த்தை சொல்லுது. அப்போஸ்தலர் புத்தகம் 15:9 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, விசுவாசத்தினால இருதயத்தை சுத்தமாக்கி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா விசுவாசத்தினால எப்படி இதயத்தை சுத்தமாக்குறது அப்படின்னு நம்ம பார்க்கும் போது 10 வார்த்தை இருக்கு இல்லையா, நமக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த வார்த்தைகளை படிச்சு தியானம் பண்ணி நம்ம காலத்தை எது என்று பார்த்து அந்த வசனத்தின் படி நம்ம வாழும் போது, அதாவது அந்த வசனங்களை நம்ம விசுவாசித்து அதன் படியே வாழும் போது நம்ம இருதயம் சுத்தமாகுது. ஏன்னா நம்ம வேற வசனம் படிச்சுட்டு சுத்தமா இருக்க சொன்னா சுத்தமா இருக்காது. நான் விசுவாசிக்கிறாள் சுத்தமாக்குறானா சுத்தமாகாது. இன்னொரு வசனம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம கத்திய வார்த்தை எது விசுவாசிக்கிறோமோ அந்த வார்த்தைய நம்ம வாழ்க்கைய மாத்தணும். நம்ம ஏற்கனவே பழைய வாழ்க்கை தப்பு பண்ண வாழ்க்கையில வந்திருக்கு இல்லையா, நம்ம இருதய கலையா இருக்கும் இல்லையா, அதனால அந்த சுத்தமான வார்த்தையை நம்ம வாழ்க்கையாக்கும் போது நாமளும் சுத்தமுள்ளவளா மாறும். நம்ம இதய சுத்தமுள்ளவா ஆகுது. அப்ப நாம ஒரு நாள் நம்ம படைச்ச பரம்பரனை தரிசித்து அவரோட வாழ்வோம் என்பதை இந்த வசனத்தை அடிப்படையில் அறிந்து கொள்ள முடியும். சரி, இப்ப நம்ம எப்படிப்பட்டதா சுத்தமா இருக்குதா இல்ல இந்த உலகத்தின் காரியம், கண்கள் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவத்தின் பெருமை, இப்படிப்பட்ட உலகத்தின் கிரியைகள், போட்டி, பொறாமை, சண்டை, பொய், அசுத்தம், இப்படிப்பட்ட தீமைகள் நம்ம இருதயத்தில் நிறைந்து இருக்குதா அப்படின்னு நம்ம சிந்திச்சு சோதித்து பார்க்கணும். எப்படிப்பா சோதித்து பார்க்கறது அப்படின்னா, கர்த்தர் வாக்கியான இந்த வேதத்தை திறந்து அது இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் படிச்சு அந்த வசனத்தை சொல்றபடி நான் வாழ்றேனா இல்ல மனம் போனபடி வாழ்றேனா அப்படின்னு சிந்திச்சு கவனிச்சு பார்க்கணும். ஒரு வேலை நம்ம எல்லா வசனத்துக்கும் விரோதமா வாழ்ந்து இருந்தோம்னா நம்ம அசுத்தம் உள்ளவா இருக்கலாம், நம்ம இதயம் இருளா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாள் நம்ம மறிக்கும் போது நம்ம ஆண்டவரை போய் சந்திக்க முடியாது. அவர் வெறிச்சம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், அவர் சுத்தமா இருக்கிறாரு. அப்படிப்பட்டோம் நிக்கணும்னா நாம சுத்தமுள்ளவா இருக்கணும். அதனால இயேசுமே சொன்ன வசனத்தின்படி, அதாவது மத்தேயு 5:8 படி இதயத்தை சுத்தமுள்ளவர்களா மாறுவோம். அதற்காக பிரயாசப்படுவோம். இரவு பகலும் பத்திரவெடுத்தில் பிரியமா இருப்போம். அவர் வார்த்தையை ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கான நம்ம எடுத்துக்கொள்வோம். அதை நம்ம வாழ்க்கையா மாத்துவோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரம் வருகிற இந்த வார்த்தையை சிந்திச்சு அது உள்ளவர்களா கேட்டு உணர்ந்து பராபரி தரிசிக்கிறவங்களா மாறுவோம்.